அல்டிமேட்லி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் வரோம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். பட் அப்படியே மீறி அந்த மந்த் எண்ட் நம்ம வந்து சம்பாதிக்கல. என்னென்ன ரீசன் யாருன்னா நோட் பண்ணிருக்கீங்களா? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஸ்டீஃபன். क्वेश्चन ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்ததே சம்பாதிக்கிறதுக்காக தான் வரோம். ஆமா சார், கண்டிப்பா சார். நான் வந்து சில சேலஞ்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதாவது 30 days சேலஞ்சஸ், 20 days சேலஞ்சஸ் ஏதோ ஒன்று சொல்றேன். அதுல வரல. இதுல நாம எதனால வந்து மார்க்கெட்ல நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியல அப்படின்ட்டு யாருன்னா அனலைஸ் பண்ணிருக்கீங்களா நிதானமா? கண்டிப்பா சார். ஓகே. சிம்பிள் ரூல் டிசிப்ளின் 100% ஃபாலோ பண்ணாததுனால தான் சார். ஓகே. மெயினா ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சார். ஓகே. நம்மளோட சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம நார்மலா இருக்கும்போது யோசிச்சா கூட நம்மளோட பேராசை வந்து இது பண்ணிடுது. ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறது வெளியில எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு யோசிச்சோம்னா இந்த 500 ரூபாய் நம்ம தக்க வச்சுக்கலாம். ஆனா மார்க்கெட் உள்ள இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறோம். ப்ரீவியஸ் டேல ஒரு 1000 பாயிண்ட் போயிருக்கோம், நெக்ஸ்ட் டேவும் நம்ம அதே மாதிரி பெருசா கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். ப்ரீவியஸ் டேல ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சிருப்போம், நெக்ஸ்ட் டேல சேம் அதே மாதிரி ஒரு 5000 ரூபாய் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். சோ இதெல்லாம் நம்ம லாஸுக்கு பெரிய காரணம் நான் நினைக்கிறேன் சார். எனக்கு நடந்திருக்கு, நினைக்கிறலாம் இல்ல, நடந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. சோ டிசிப்ளின் ஒரு ரீசனா சொல்லிட்டீங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து வேற என்ன ரீசன்? சிவா, நீ எதனா கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சார் அவர் சொன்னதுதான் சார். ஓகே. அதே சேம் மெத்தட் தான். ஆனா இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்ல, அந்த அளவுக்கு இது பண்றது இல்ல. நான் ஆல்ரெடி இந்த மந்த் ப்ராஃபிட் தான். ஓகே ஓகே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் ஆகிறது எல்லாரும் வந்து சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் வரோம். ஆனா இப்போ நம்ம இந்த பாயிண்ட் வந்து ஒரு சேலஞ்சஸா எடுத்துப்போம். இந்த 17ஆம் தேதி மார்ச் மாசம் இன்னைக்கு நான் பேசுறேன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஒன்று சொல்றேன். இந்த விஷயத்துல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ப்ராஃபிட்ன்றது தானாவே வரும். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னீங்க இல்லையா, ஓவர் ட்ரேட் பண்ணிட்டோம், டிசிப்ளினை மீறிட்டோம், ஒரு லாஸ் ஆயிடுச்சு, அதை ரிகவர் பண்றதுக்கு போறோம், இல்ல ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்தோம், அடுத்த ட்ரேட்ல போய் அந்த ப்ராஃபிட்டை குறைச்சிடுறோம், அது பழைய மாதிரியே ப்ராஃபிட் வரணுன்றதுக்காக இன்னும் 2-3 ஓவர் ட்ரேட் பண்றதுனால கடைசியா ரெட்ல வந்து நின்றுட்டோம். இந்த மாதிரி ரீசன்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? அப்ப இந்த 30 டேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரீசன்ஸை எவ்வளவு குறைச்சோம் அப்படின்றதே ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாமா எல்லாருமே? கண்டிப்பா சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். ஓகே. இன்னும் அக்செப்ட் பண்ணனும்னா நீங்க MTM கிரீன்ல முடிக்கிறீங்களோ ரெட்ல முடிக்கிறீங்களோ அது விஷயம் இல்ல. நான் இதுக்கு முன்னாடி மாசம் வந்து நான் 200 ட்ரேட் எடுத்தேன் சார், ஆனா இந்த மாசம் நான் 100 ட்ரேட் தான் எடுப்பேன். இதுக்கு முன்னாடி மாசம் ஒரு நாளைக்கு வந்து நான் 10 ட்ரேட் எடுத்தேன், ஆனா இனிமேல் நான் 4 ட்ரேட் தான் எடுப்பேன். இதுக்கு முன்னாடி மாசம் நான் வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் தான் பண்ணியிருந்தேன், ஆனா இந்த தடவை நம்ம ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டா நான் ஸ்டாக்கும் எடுக்கலாம்னு இருக்கேன். பேங்க் நிஃப்டி அவ்வளவு வெயிட்டேஜ் நான் கொடுத்துட மாட்டேன். இப்படி வந்து நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க, ப்ராஃபிட்ன்றது தானா வந்து வரும். ஏன்னா நானும் தான் அனுபவிச்சிருக்கேன், நானும் தான் லாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கேன். கமிட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் அப்படின்னு அடங்கும் போது அது ரிலேட்டடா நம்ம இறங்குறப்போ வேற சில ஸ்ட்ராட்டஜி மெத்தட் டெஸ்ட் பண்றப்போ லைவ் ட்ரேடிங் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க எதுக்கு ப்ராஃபிட் காமிக்கணும் அப்படின்ற ஒரு நெருக்கடி எனக்கு வந்ததுனாலையும் என் சைடுல தான் லாஸ் வந்துச்சு. எல்லாருமே வந்து கடவுள்லாம் கிடையாது, பட் நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். அதுக்கு ரிசல்ட் வந்து ப்ரூவனோட இப்போ வச்சுட்டேன். நான் ஒரு மாசமா இது இறங்கி பண்ணதுனால எனக்கு நல்ல சக்சஸ் ரேட் வந்துச்சு. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றது நம்ம ஆபீஸ்ல நேரடியா இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும். கடைசி 1 மந்த் தான் நம்மளுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு. காரணம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிரீன்ல முடிச்சிட்டா போதும், அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்டே கொடுக்கணும். இப்படி ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணேன், வேற எதுவும் இல்லைங்க. அதனால கேபிட்டல் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் இந்த மாதிரி செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி என்னைக்கு வந்து அவுட் ஆஃப் தி ரேஞ்ச் ஓப்பன் ஆகுதோ அன்னைக்கு மட்டும் வந்து பையிங் ஆப்ஷன்ஸ் அப்படி நான் போனதுனால எனக்கு நல்ல ரிசல்ட்டே வந்து வந்தது. அப்போ நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணேன்னா, இனிமேல்ட்டு இவங்களுக்கு ஒரு கிரீன் வந்து அதோட ட்ரேட் கிடையாது. நான் லைவ் ட்ரேடிங்கா கூட இந்த ஒரு மாசமா நான் சரியா பேசியிருக்க மாட்டேன், நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. காரணம் என்னன்னா, பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு ட்ரேட் எடுக்கணுன்ற ஒரு உணர்ச்சி வந்துடும். அதனால ஜஸ்ட் அது கிரீன் வந்துச்சா அதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிரீன் மட்டும் காமிச்சு அப்படியே நிறுத்திட்டு இருப்பேன். இல்ல ரெட்டும் வந்துச்சா அது ஒரு லிமிட்டட் ரிஸ்கா அதோட நிறுத்திட்டு நான் வேற கவனத்துல போன் எடுத்துட்டு போறதும் இல்ல ட்ரேடு அந்த ட்ரேடிங் ரூம் விட்டு வெளியே வரதும் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். பட் எண்டு ரிசல்ட் வந்திருக்குங்க. எண்டு ரிசல்ட் பாத்தீங்கன்னா கிரீன்ல தான் இருக்கு. நம்ம ஒன்னும் ஜாக்பாட்டுக்கு ஆசைப்பட வேண்டாம்.
ஒரு நாளைக்கு பெரிய ப்ராஃபிட் வருது, அதெல்லாம் எதுவுமே வேணாம். 1000 பாயிண்ட் 500 பாயிண்ட் 100 பாயிண்ட் எதுவுமே பேச வேண்டாம். நம்ம டிசிப்ளின் ட்ரேடர், அந்த ப்ராசஸ்ல மட்டும் எல்லாரும் உறுதியா இருந்துன்னு வைங்களா, எல்லாருமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தாங்க. ஸோ இதை தான் நான் மெயினா ஹைலைட் பண்ணலான்னு வந்து இருந்தேன். அதனால ஸ்ட்ராட்டஜி பேஸ்டா வந்து இருக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த MTM நம்ம ப்ராசஸ்ல இருக்கு இல்லையா, 4 ட்ரேடுக்கு மேல எடுக்க மாட்டேன், 5 ட்ரேடுக்கு மேல எடுக்க மாட்டேன், அந்த மாதிரி மெத்தட்ல மட்டும் நம்ம வந்தாவே ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட்டும் பின்னாடியே வருங்க. நம்ம ஒன்றும் பேனிக் ஆகல. கேப் அப் ஆகும் நான் போஸ்ட் போட்டேன் குரூப்ல, கேப் அப் தான் ஆச்சு, கரெக்ட் தான். ஆனா ஃபர்தரா வந்து இந்த ஹை லெவல் உடைச்சு மேல போகும்போது தான் நான் எடுக்கலாம்னு நினைச்சேன். அது வரைய வாய்ப்பே இல்லை. இப்போ வரைக்கும் அது ஒரு சைடுவேல மாதிரி கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. இப்போ 200 மூவிங் ஆவரேஜ் ஒரு சப்போர்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டர்டேவோட ஹை ஒரு சப்போர்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அது உடச்சி பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து எடுக்கலாம், சிபிஆர் கரண்ட் சிபிஆர் வரைக்கும் வந்து எடுக்கலாம். பட் இப்போது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்க பாருங்க. இந்த ப்ராசஸ் தான் நம்மளுக்கு வேணும். சப்போஸ் இந்த ப்ராசஸ்ல நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா ஜஸ்ட் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்க வந்து பிரீத் இன் பண்ணிட்டு பிரீத் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க, நீங்க எடுக்கிற முடிவு வந்து கரெக்டா தான் இருக்கும். ட்ரேட் எடுக்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு. வாய்ப்புன்றது டெய்லி பேசிஸ்ல கண்டிப்பா கிடைக்குங்க. நாம எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு நாளைக்கு 1% தான். அதுக்கு மேல எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போறது இல்ல. அந்த 1% எந்த மொமெண்டம்ல வேணாலும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ ஒரு அந்த ஸ்பைக் ஒரு ஃபாஸ்டா ஒரு மொமெண்டம் வருது, நம்மளால கேட்ச் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, போட்டோம், வெயிட் பண்ணுவோம். நேத்தே கூட நம்ம மார்னிங்கே ஒரு ப்ராஃபிட் பார்த்துட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரேடும் வந்து எடுக்கல. காரணம் என்னன்னா, நம்மளுக்கு தேவையான அந்த லாபம் அப்பவே வந்து வந்துச்சுன்னா அதை விட்டு ஒதுங்கி வெளியே வர்றதுதான் சேஃப்டி. அதுல மூழ்கிடக்கூடாது. அது கிட்டத்தட்ட ஒரு கேம்பிளிங் பண்ற மாதிரி மார்க்கெட்டு நம்மள கொண்டு போகுது. அந்த லாஸ் எடுக்கலாம், ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுல நான் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வச்சிருக்கேன். சிபிஆரும் ட்ரெண்ட் லைனும் ரியாக்ஷன் வரப்போ இங்க இருந்து ஒரு கிரீனா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இன்னைக்கு நான் பேசுனது யூஸ்ஃபுல்லா இருக்குங்களா? என்ன பண்ணலாம், சேலஞ்ச் அடுத்த மாசம் என்ன மாதிரி கொண்டு வரலாம், நீங்களே சொல்லுங்க. சார் நீங்க சொல்றதா சார் நான் ஃபாலோ பண்ணுங்கிறேன். இப்ப ஆல்ரெடி ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரேட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் வந்து அப்படியே புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன் சார். நேத்தோட ப்ராஃபிட் எடுத்துட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் ட்ரேட் எடுக்கல நான் சுத்தமா. இதே மாதிரி நான் இந்த ஒரு 10 நாளா ஃபாலோ பண்றேங்க சார். 7 நாளா கரெக்டா ஃபாலோ பண்றேன். ட்ரேட் எடுத்தது 7 நாள், அதுலயே ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவுல இருக்கேன். அதாவது ட்ரேடிங் டேல ஒரு நாள் எடுக்கூடாது ட்ரேடு. சூப்பர் சிவா, நல்ல முடிவு. என்னுடைய அது 3 நாள் ப்ராஃபிட்டா இருக்கலாம், அதாவது 3 நாள் ப்ராஃபிட்டா இருக்கலாம், லாஸ் ஆகலாம், ஒரு நாள் மட்டும் ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே போல மனசு மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். இது வந்து கன்ஃபார்மா தெரியும், இது வந்து கேப் ஃபில் ஆகும், இல்ல கேப் அப் ஆகும், அது கன்ஃபார்மா தெரிஞ்சா மட்டும் தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் எல்லாமே பார்த்து தான் நான் ட்ரேட் எடுக்கிறது. அதே போல நான் ஹோல்டு பண்றதே இல்லை, ரொம்ப நாளா பண்றதே இல்லை. இப்பலாம் வித்தின் செகண்ட் ப்ராஃபிட்டா அது 100 ரூபா 200 ரூபா இருந்தாலும் சரி டக்குன்னு புக் பண்ணிடுறது, அவ்வளவுதான். முடிச்சுட்டு வந்துட்டே இருக்குது, இதே கிடையாது. நான் இதுக்கு இப்போ வந்து பேங்க் நிஃப்டி எனக்கு வந்துச்சு, எனக்கு பேங்க் நிஃப்டி நல்லா கை கொடுக்குது. அதனால டக்குன்னு புக் பண்ணி டக்குன்னு வெளியே வந்துடுறது, அவ்வளவுதான், க்ளோஸ் பண்ணிட்டு போயினே இருக்குது. ஓகே ஓகே உண்மையாவே ஓகே சூப்பர், கரெக்ட். இதே நான் எப்படி கடந்து வந்தேன்னா, நானும் இதை அனுபவிச்சேன். இப்போ எப்படின்னா, இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டில் அப்படியே மேல் நோக்கி போற மாதிரி ஸ்பைக் வந்து வரும். இங்க மேல போயிட்டு கொஞ்சம் பின்பறம் மாறும் பாருங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் H1 பிரேக் அவுட் ஆகி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கொஞ்சம் கீழே பின்பறம் மாறுற உடனே நம்ம வெளியிருந்த லாஸ் கம்மியா இருந்திருக்கும். பட் இது வரைக்கும் அப்படியே வெயிட் பண்றதுக்குள்ள நம்ம லாட் சைஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப அதிகமா போட்டுருவோம் குவான்டிட்டி. அதனால நம்மளுடைய லாஸ் வந்து பெருசா இருக்கு. அதனால தான் 1 lakh கேபிட்டல் கேட்கறேன், அதுல 4 லாட் போடுங்க. அப்படின்னா நீங்க ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம், இல்ல ஒரே லாட் போட்டுருந்தா கூட நீங்க வெயிட் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்பீரி டேஸ் அப்போ நடக்குதுன்னு வைங்களா, அப்போ வந்து 10,000 ரூபாய் கேபிட்டல் கூட 4 லாட் போடுற மாதிரி எல்லாம் சூழ்நிலை வரும். போட்டுறோம், வெயிட் பண்றோம், கடைசி 5,000 ரூபாய் லாஸ் அந்த ட்ரேட்லயே வந்துருது. அதனால அதை அவாய்ட் பண்ணணும்னா சிவா சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என் கையில கேபிட்டல் இல்ல, நாங்க இதுல இருந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா இந்த பின் பார் வந்து மார்க் பண்ணிக்கங்க. அந்த பின் பார் வந்து ஒரு 10% கீழே இறங்கினாவே டக்குன்னு வெளியே வந்துருங்க, 50 மைனஸா இருக்கும்.